வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 1 கப் பால் தேவைப்படும். இங்க வந்து நான் எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்றேன். அதாவது கெட்டியான பால். இது ஆக்சுவலா நார்மல் பால் போதும். கொஞ்சம் இன்னும் டேஸ்டா இருக்கணும், சுவையா இருக்கணும், மணமா இருக்கணும்னா எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு ஈக்குவலா 1 கப் சர்க்கரை, 1 கப் அரைச்ச கேரட், மூணுமே சம அளவு இருக்கணும். பால், சீனி அதாவது சர்க்கரை, கேரட் மூணுமே ஒரே அளவு இருக்கணும். கேரட் வந்து நான் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய், அது போக கடைசியா ஒரு 3 பெரிய ஏலக்காய். முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பாத்திரத்துல இந்த கேரட், அதாவது நம்ம அரைச்சு வச்சிருக்கிற 1 கப் கேரட் இதை வந்து சேர்த்துக்க போறோம். அது கூடவே 1 கப் பாலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டையும் நல்லா கலந்து அது வந்து கொதிக்க விடுங்க. இந்த பால்ல அந்த கேரட் வந்து வேகணும். அந்த பச்சை வாசனை போய் பால் மணத்திலேயே நல்லா வெந்து அது வந்து நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அடி ரொம்ப பிடிக்காது, ஆனாலும் அப்பப்போ ஒருக்கா கலரி விட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கலந்துருச்சு. பால் தனியா தெரியாத அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிட்டே வருது. இது வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 6 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். ரொம்ப நேரம் பிடிக்காது. இப்ப இது தயாராயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம், அந்த 3 ஏலக்காயும் தோல் எடுத்துட்டு அந்த விதையை மட்டும் எடுத்து நல்லா ஒரு பவுடரா எடுத்து அரைச்சிக்க போறோம். அது வந்து அதை மட்டும் போட்டு அரைச்சிங்கன்னா மிக்சியில அரைக்க முடியாது. அதனால நம்ம வச்சிருக்கிற 1 கப் சர்க்கரையில இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸா அரைப்பட்டுரும். இதை மிச்சம் இருக்கிற சர்க்கரை கூட சேர்த்து வச்சுக்கோங்க. இல்ல உங்ககிட்ட ஏலக்காய் பொடியே தனியா இருக்குதுன்னா அதுல ஒரு 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாலும் கேரட்டும் நல்லா வெந்து நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த நேரத்துல நம்ம வச்சிருக்கிற ஒரு கப் சர்க்கரை அதாவது சீனி அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இளக்கம் கொடுக்கும், லூஸ் ஆகும். அதனால கூட ஒரு 2 நிமிஷம் கிண்டிங்கன்னா பழைய மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி கெட்டி பதம் வரும்போது என்ன பண்ணுங்க, இன்னொரு அடுப்புல தனியா நம்ம வச்சிருக்கிற நெய்யை இலக்கிக்கோங்க. இதுல ஆக்சுவல் ரெசிபி பாத்தீங்கன்னா எல்லாமே சம அளவு, சர்க்கரை, பால், கேரட், நெய் எல்லாமே சம அளவு, அதாவது எல்லாமே 1 கப் இருக்கணும். ஆனா நான் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டான்ட்டு குறைவா யூஸ் பண்றேன். அந்த நெய் இலகுன உடனே கொஞ்சம் முந்திரி பருப்பு உடைச்சு வச்சிருக்கேன், அதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நான் முதல்ல லிஸ்ட்ல முந்திரி பருப்பு சொல்லல, அதை வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கிரன்ச்சியா இருக்கும். அது நல்லா ஒரு பொன்னிறம் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு அந்த நெய்யோட சேர்த்து அந்த முந்திரி பருப்பையும் இந்த கிண்டிட்டு இருக்கிற கேரட் அல்வா கலவையில கொட்டி நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா கேரட் அல்வா ரெடி. அந்த நெய் உரியிற வரைக்கும் கூட ஒரு 2 நிமிஷம் நீங்க கிளற வேண்டியது இருக்கும். எல்லா நெய்யும் அந்த அல்வா வந்து நல்லா உறிஞ்சிக்கும். அது ஃபுல்லா உறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்சுவல் அல்வா பதம் நமக்கு கிடைக்கும். இந்த நெய் தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அது கூட ஒரு 2 நிமிஷம் கலந்தீங்கன்னா இது மாதிரி நெய்யெல்லாம் உறிஞ்ச உடனே இந்த மாதிரி அழகான ஒரு அல்வா பதம் வந்துடும். இப்ப கிட்டத்தட்ட அல்வா ரெடி. ஏற்கனவே நம்ம ஏலக்காய் பொடி வந்து சர்க்கரையோட சேர்த்து அரைச்சிட்டதுனால தனியா எதுவும் வேண்டாம், மணமா இருக்கும். மேலாப்ல கொஞ்சம் நறுக்குன பாதாமோ பிஸ்தாவோ போட்டு அலங்கரிச்சிங்கன்னா சர்வ் பண்ண கேரட் அல்வா தயார். இது வந்து ரொம்ப சிம்பிளா கொஞ்ச நேரத்துல பண்ணிடலாம். யாராவது திடீர் கெஸ்ட் வந்தாலும் டக்குன்னு பண்ண ஈஸியா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இது உங்க வீட்லயும் பண்ணி பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.